தேவனை பிரதானமாக நேசிக்க வேண்டுமானால் நமக்கு அதிக செலவாகும். அதை பற்றி பார்ப்போமா? அது பெரிய ரகசியம். புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினம் என்றாலும் அதுதான் உண்மை. நம்மை நாம் வெறுப்பதென்றால் நம் ஆசைகளை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தி விடுவது. அவைகளை நாம் வைத்து கொள்வதால் அவை நம்மை ஆளும். லூக்கா 14:28 முதல் 29 வசனங்கள் வரை. ஆனால் நம் ஆசைகளின்படி வாழக்கூடாது. அப்படி செய்வோமானால் நாம் இயேசுவை பின்பற்றவில்லை. அதாவது அவனால் கிறிஸ்துவின் இரட்சிப்பில் பங்கடைய முடியாது. நாம் சிலுவை சுமப்பதென்றால் நம்மை ஆள முயற்சிக்கிற நம் ஆசைகளை தேவ சித்தத்திற்கு பணிய வைத்து அவர் சித்தப்படி மட்டுமே நடந்து அழிப்பதுதான். நாம் சிலுவை சுமப்பது அந்தரங்கத்தில், சிந்தனையில். இதை யாரும் பார்க்க முடியாது. நம் தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, பிள்ளைகளை வெறுப்பதென்றால் அவர்கள் நம் முடிவை மாற்றுகிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள். இவர்களுக்காக நாம் பல விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த லிஸ்டில் நண்பர்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இவர்களை பிரியப்படுத்துவது நமக்கு பிரதானமாக இருக்கிறது. அப்போது கிறிஸ்து நம்மை ஆள முடியாது. அவர் நமக்காக சித்தம் கொள்ள முடியாது. இந்த சின்ன சின்ன விஷயங்களால் நம் ரட்சிப்பு பாழாகிறது. யாரும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. தேவ சித்தம் எதுவோ அதை செய்ய நமக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது. தடையாக இருப்பவர்களாயின் அவர்களை விட்டு விலக வேண்டும். இதுதான் சிலுவை சுமப்பது. இது வெளிப்படையாக சிலுவை சுமப்பது. நம் உறவுகளில் மத்தியில் இது நடக்கும். தேவன் அன்பானவர் தானே, இப்படியெல்லாம் கூட செய்ய சொல்வாரா என்றால் ஆமாம், இப்படித்தான் செய்ய சொல்கிறார். அன்பென்றால் என்னவென்று தெரியாமல் நாம் இப்படி தடுமாறுகிறோம். அவர்கள் விருப்பப்படி பணிந்து நடப்பதல்ல அன்பு. அவர்கள் நம்மேல் வைத்திருக்கிற கட்டுப்பாட்டை முறிப்பதுதான் அன்பு. தேவ கட்டுப்பாட்டிற்குள் பணிந்து போவதால் நம்மையும் ரட்சிக்கிறோம். பிற்காலங்களில் அவர்களும் உணர்வடைந்து தன் தவறை திருத்திக் கொள்ள ரட்சிப்படைய வாய்ப்பிருக்கிறது. அன்பு அயோக்கியத்தனத்தை செய்யாது, தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது, தனக்கு லாபத்தை தேடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:5 முதல் 6 வசனங்கள். இதுதான் அன்பு. அன்பென்றால் என்ன, அது எப்படி செயல்படுவென புரியாமல் நாம் சிந்திக்கிறோம், மனம் போல நடக்கிறோம். அதற்காகத்தான் வேதம் விளக்கமாக அன்பென்றால் அது எப்படி செயல்படும் என்று சொல்கிறது. தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, அயோக்கியமானதை செய்யாது. நம் நண்பர்களும் உறவினர்களும் இப்படி நடக்க தடையாக இல்லாத போது நாம் அவர்களோடு உறவாடலாம். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்க உறவுகள் ஒத்தாசை செய்வது நாம் காண்பது அரிது. இப்படியெல்லாம் நடக்க அவர்கள் விடமாட்டார்கள். எனக்காக நீ இதை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். தெளிலாள் இப்படித்தான் சிம்சோனை வஞ்சித்தாள். என்னை காட்டிலும் உன் உயிர் பெரியதா என்ன என்றாள். நியாயாதிபதி 16:15. அவள் அன்பில் மயங்கி தன் பலத்தின் ரகசியத்தை சொன்னான். அதன் முடிவு உங்களுக்கு தெரியும். லோத்தின் மனைவி மற்றொரு உதாரணம். லோத்தின் தவறான முடிவுகளுக்கெல்லாம் அவள் காரணம். உறவினர்கள் நம்மை எளிதாக மயக்கி விடுவார்கள். லோத்து நீதிமானாக இருந்தாலும் அவன் முடிவு நன்றாக இல்லை. தேவனே முயன்றும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. நண்பர்களுடைய தவறான ஆலோசனைகளும் ஆபத்தானவைகளே.
நம்மை அழித்துவிடும். என் சந்தோஷத்துக்காக கொடிடா என்பார்களே. பெரிய ஞானியாகிய சாலமோனை தடுமாறிவிட்டான், நாசமானான். மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசமே இரண்டாக இதனால் பிரிந்தது. காலத்துக்கும் ஒன்று சேர முடியவில்லை. தன்னை சந்தோஷத்தால் அவன் சோதித்தான். பிரசங்கி 2:1. நண்பர்களும் மனைவிகளும் சேர்ந்து அவனை வழிநடத்தி நாசமாக்கினார்கள். தேவனுக்கு பிரதானமாக இடம் தராமல் நாம் நண்பர்களையும் உறவினர்களையும் மதிக்கும்போது பாவம் அவசியமாகிறது. தேவன் அதன் பின் நமக்கு இறங்க மாட்டார். அதே போல நாமே ஆசைகளை வைத்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அவைகளை தேவ சித்தத்திற்கு பணிய விடாமல் வைத்து கொள்வதால் எத்தனை எத்தனை அழிவுகள் நம்மை சுற்றி நடத்துகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய மனசஞ்சலங்கள் எத்தனை. நம் உடைமைகளையும் அவர் வெறுக்கச் சொல்கிறார். லூக்கா 14:33. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுப்பது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவசியம். இதை நாம் சரியாக செய்யாமல் ஏமாற்றுகிறோம். அதன் பலன் இருளுக்குள் கிறிஸ்துவம் மூழ்கி கிடக்கிறது. நமக்குண்டான சொத்து, பட்டம், நகைகள், திறமைகள், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என அனைத்தும் இழக்க சம்மதிக்க வேண்டும். என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான் என்கிறார் இயேசு. மத்தேயு 10:36. ஆனால் நமக்குண்டான இவைதான் நம் அடையாளங்கள். ஆகையால் இவைகளை நாம் இழக்க சம்மதிக்க மாட்டோம். இவைகள்தான் சண்டைகளும் உரிமை போராட்டங்களும் நியாயவாதங்களும் உண்டாகி பகை, பொறாமை என தொடர்ந்து விரோதங்கள் வளர்ந்து நம்மை அழித்து விடுகின்றன. இயேசுவை பின்பற்றுவதென்றால் ஏதோ பொய் சொல்ல மாட்டேன், களவாட மாட்டேன் என்பதோடு நின்று விடுவதாக எண்ணுகிறோம். இல்லை, இவைதான் இயேசுவை பின்பற்றுவதற்கான அடையாளம். இதை மட்டும் ஒழுங்காக செய்தால் தூங்குகிற முழு கிறிஸ்தவமும் உருப்பட்டுவிடும், உலகத்திற்கு ஒளியாக விளங்கும். நீ உட்கார்ந்து கணக்கு பார் என்கிறார் இயேசு. வீடு கட்டுவதற்கும் யுத்தத்திற்கு போவதற்கும் முன் நம்மால் இது முடியுமா முடியாதாவென தீர்மானிக்க மாட்டோமோ என்ன? அதே போல இதை செய் என்கிறார். இதை நாம் செய்யாமல் அவரை பின்பற்ற முடியாது. யோபு சன்மார்க்கனும் நீதிமானமாகத்தான் இருந்தான். ஆனால் சாத்தான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவனுக்கு நீர் சகல சம்பத்தையும் கொடுத்திருப்பதால் இப்படி இருக்கிறான், அவைகளை நீர் பறித்து கொண்டால் அவன் உண்மை விளங்கும் என்கிறான். யோபு 1:11. அவனுக்குண்டானவைகளை எல்லாம் தொட அவன் நிலை குலைந்து போனான். ஆகையால் தேவன் நம் அன்பை அவருக்காக நாம் இழப்பதை கொண்டே தீர்மானிக்கிறார். எவ்வளவு இழக்க சம்மதிக்கிறோமோ அவ்வளவுதான் நாம் அவரை நேசிக்கிறோம். தேவன் நம்மை சோதிக்கும் விதம் வேறு, பாவத்தினால் சோதிப்பதில்லை என்கிறார் யாக்கோபு 1:13. நாம் எவ்வளவு அன்பினால் அவருக்காக இழக்கிறோம் என்பதே அவர் சோதனை. இதை ஆபிரகாமிடம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தான், கொஞ்சம் கொஞ்சமாக. அவன் வாழ்நாளில் தேவனிடமிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு செய்வேன் என சொன்னபடி அவன் சந்ததியை பெருக்கவில்லை. காலடிப்படும் இடமெல்லாம் தருவேன் என்றபடியும் செய்யவில்லை. அவன் அவரிடமிருந்து பெற்றதை காட்டிலும் இழந்ததே அதிகம். தனி மனிதனாக உறவுகளை எல்லாம் விட்டு கூடாரத்தில் வாழ்ந்தான். அவன் நோக்கமெல்லாம் அர்த்தமற்றதாகவே தெரிகிறது. தேவன் அவனுக்கு பிள்ளையை இழக்கச் சொன்ன போதும் அதையும் மனப்பூர்வமாக செய்கிறான். கடைசியில்தான் அவன் அன்பை பார்த்து அவரை உடைந்து விட்டார். இதுதான் தேவன் நம்மை சோதிக்கும் விதம். நம்மை ஏற்றுக்கொள்ள நம் அன்பைத்தான் அளவாக வைத்திருக்கிறார். இதைத்தான் விசுவாசம் என்று சொல்கிறார். இது நம் சாதாரண அறிவுக்கு புரியவே மாட்டேன் என்கிறது. எதையும் இழக்காமல் நான் விசுவாசிக்கிறேன் என தம்பட்டம் அடித்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவன் எப்படி இருப்பான்? அவரை போல பரிசுத்தமாக இருப்பான்.
என்னைப் போல பரிசுத்தமாக இருங்கள் என்பதே அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. எதையும் பற்றி கொண்டிருக்கக்கூடாது, எதன் மேலும் ஆசை வைக்கக்கூடாது, எதையும் இழக்க சம்மதிக்க வேண்டும். நம் இயல்பே நமக்காக நன்மையை தேடுவதுதான். ஆதாமை போல தேவன் இதற்கு நேர்மாறானதை செய்ய சொல்கிறார். அவருடைய அன்பை பெற வேண்டுமானால் இதை செய்தாக வேண்டும். அன்பின் தன்மையே இழப்பதுதான். ஆபிரகாம் தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்தான். யோபு இழக்க முடியாமல் போராடினான். தேவன் ஆபிரகாமை பாராட்டினார், நீதிமான் என அங்கீகரித்தார். யோபையோ பிசாசிடம் நைய புடைக்க ஒப்படைத்தார். ஆபிரகாமின் சின்ன விசுவாசம் அவனை எங்கு கொண்டு போய் நிப்பாட்டியது பார்த்தீர்களா? தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பியதால் அவனால் எதையும் இழக்க முடிந்தது. தயங்காமல், வெறும் வார்த்தையில் அல்ல, செயலில். இதனால் இவன் தேவனைப் போல பரிசுத்தமானவனானான். இது ஆச்சரியமாக இல்லையா? தன் சிறு வயதிலேயே ஈசாக்கு இழந்தான். பலி சிதையில் தன் உயிரை கொடுக்க தயங்காமல் ஏறி படுத்து கொண்டான். தன் தகப்பனுடைய தைரியத்தை பார்த்து இவனுக்கும் அவ்வளவு தைரியம் வந்தது. அவன் வாழ்நாளெல்லாம் இழந்து கொண்டே இருந்தான். அவன் வெட்டிய கிணற்றை மற்றவர்கள் அபகரித்து கொள்வார்கள். அதை அவர்களிடம் விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று வெட்டினான். அவன் வெட்டிய இடமெல்லாம் தண்ணீர் வந்தது. அதையும் அபகரித்ததால் மற்றொரு இடம் சென்று கிணறு வெட்டினான். எதையும் தன்னுடையதென்று பற்றி கொண்டிருக்கவில்லை. இதனால் இவன் தேவனைப் போல பரிசுத்தமானவனாக மாறினான். தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்கிறார்களே, அப்படி என்ன பரிசுத்தம் பெரிய விஷயமா என்ன? ஆமாம், அது அதிசயமானது. இவர் வல்லமை, மகத்துவம் எல்லாவற்றை காட்டிலும் ஆசைகளற்றவராக இவர் இருப்பது அதிசயம் அல்லவா? இதனால்தான் அவர் அன்பானவராக காணப்படுகிறார். நம்மிடமும் தன்னை போல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதிகாரமும் வல்லமையும் பெருகி இருக்கிற இடத்தில் போட்டியும் பொறாமையும் தான் மிஞ்சி விளங்கும். ஆனால் சகலவற்றையும் ஆளுகிற தேவனிடம் இவை எதையும் முகர்ந்து கூட பார்க்க முடியாது. இவை எதுவும் இன்றி பரிசுத்தம் மட்டுமே அவரிடம் விளங்குவது ஆச்சரியம் இல்லையா? அவரை இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று பலமுறை ஏசாயா ஆச்சரியப்பட்டு விவரிக்கிறான். காரணம் என்ன? இஸ்ரவேல் என்பதற்கு தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டவன் என்பதுதான் பொருள். யாக்கோபிற்கு வாக்குத்தத்த தேசத்தில் எவ்வித உரிமையும் இல்லை. ஏசாவுக்கு மட்டுமே ஈசாக்கின் பின் உரிமை உண்டு. ஆனால் அதை தனக்கு தரும்படி தேவனிடம் யாக்கோபு போராடி கேட்கிறான். அதெப்படி அவனுக்கு தர முடியும்? இவன் அதற்காக என்னமும் செய்ய சம்மதிக்கிறான். எவ்வளவும் இழக்க வேண்டுமானாலும் இழக்க சம்மதிக்கிறான். தேவனை அவ்வளவாக நேசிக்கிறான். இதனால் அவரால் அவன் விருப்பத்தை தள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. கேட்பதோ மிக மிக அதிகம். இரவெல்லாம் இருவரும் போராடி போராடி களைத்து போகிறார்கள். யாக்கோபினால் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடவே மாட்டேன் என்கிறான். அதற்கு சம்மதிக்காமல் அவர் என்னை விட்டுவிடு என்று அவனோடு போராடுகிறார். கடைசியில் யாக்கோபின் அன்பே அவரை வென்று விடுகிறது. ஏசா சிறிதும் தன் புத்திர சுவீகாரத்தை மதிக்கவில்லையே. ஆதலால் அவர் யாக்கோபோடு உடன்படிக்கை செய்கிறார். இங்கும் தேவனை வென்றது அன்புதான். நாமும் அவரை உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமாக நேசிக்காவிட்டால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம் அன்பை நிரூபிக்க வாய்ப்பை தருகிறார். ஏசாவிற்கு திறமையின் மேல் சாதனையின் மேல் ஆவல் இருந்தபடியால் தேவனை அலட்சியம் பண்ணினார். திறமை மிகுந்த ஏசாவை தேவன் நேசிக்காமல் திறமையே அற்ற யாக்கோபை அவன் அன்பினால் சிநேகித்தார். தன்னை நேசிக்க மாட்டான் என்பவனை அவர் வெறுக்கிறார். அவர் நோக்கம் நம்மை ஆபிரகாமைப் போல பூர்ணப்படுத்துவதே. கிறிஸ்துவைப் போல என்றும் சொல்லலாம். அவரால் பூர்ணப்படுத்த முடியாதவர்களை அவர் புறக்கணிக்கிறார். ஆமாம்,
அவர்கள் முடிவு அக்கினி கடல்தான். உமக்காக நாங்கள் ஊழியம் செய்தோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே, ஆனால் அவர் வார்த்தையோ அவர்களுக்கு, அக்கிரமக்காரரே, நான் உங்களை அறியேன் என்பதுதான். மத்தேயு 7:23. அவர் நம்மிடம் எவ்வித ஊழியத்தையும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி நான் சொல்வது ஏற்க முடியாததாகத்தான் இருக்கும். நீ முதலாவது சகலவற்றையும் இழந்து அவருடைய அங்கீகாரத்தை பெறு. அதுவே உன்னை மலைமேல் வைக்கப்பட்ட விளக்காக காலத்துக்கும் விளங்க பண்ணும். அப்படித்தான் பவுலும் யோவானும் இன்றும் விளங்குகிறார்கள். உலகமெங்கும் இவர்களுடைய வார்த்தை இன்றும் செல்கிறது. ஆனால் அவர்கள் போகவில்லை. மரித்து போனாலும் அவருடைய வார்த்தை போகிறதே எப்படி? ஆரோக்கியமான இவர்கள் வாழ்க்கைதான் அதற்கு காரணம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் இழப்பதற்கு பதில் சுய பரிசுத்தம் செய்து கொண்டு ஜீவனடைய தேடுகிறோம். யோபு லோத்தை போல. எல்லாவற்றையும் இழப்பதா? இது யாரால் முடியும்? உண்மையாக தேவனை நேசிக்கிறவரால் முடியும். தன் ஜீவனையே நமக்காக அவர் தந்தார் என பேசுகிறோமே, அப்படி நன்றியுள்ளவர்களால் இது முடியும். உணர்வுள்ள யாராலும் முடியும். தன் அந்தஸ்தையும் சுகத்தையும் தேடுகிற உலகத்தில் தேவனுக்காக இழந்து சிறுமைப்பட்டு வாழ்வது என்பது அபூர்வமான ஒன்றுதான். யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தேவனுக்கும் நமக்கும் இடையே திரை ஒன்று இருக்கிறது. மாம்சம் என்ற திரை. அதை யாராலும் கிழிக்க முடியாது, அன்பு ஒன்றினால் தவிர. இயேசு இதை செய்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். அவரை போல தேவனை பிரதானமாக நேசிப்பதால் மட்டுமே இத்திரையை நாமும் கிழிக்க முடியும், தேவனை அடைய முடியும். எபிரேயர் 10:20. இயேசு விதை விதைப்பனுடைய கதையை சொல்கிறார். அந்த கதையில் உண்மையுள்ள ஒருவனே முழு பலனையும் தருகிறான். உண்மையுள்ளவன் என்றால் பெற்ற வசனத்திற்கு உண்மையுள்ளவன். இவனிடம் இருப்பது மட்டுமே மெய்யான அன்பு அல்லது விசுவாசம். அது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாதபடியால் நின்று பலன் தருகிறது. பறவைகளால் காணாமல் போகிற இடம் விசுவாசமற்ற நிலம். தேவனிடம் பெற்ற வசனத்தை மறந்துவிட்டு தனக்கு என்ன கிடைக்கும் என்று ஆதாமை போல தேடுவதால் பலனற்று போகிறான் இவன். மற்றொருவனுடைய விசுவாசம் அற்ப காலம் நிற்கிறது. வசனத்தின் நிமித்தம் சோதனைகள் உண்டான போது அவனால் நிற்க முடியவில்லை. சோதனைகள் என்பது என்ன? இழக்கிறானா இல்லையா என சோதனைகள் அவனிடம் தேடுகின்றன. மூன்றாம் மனுஷன் செத்த விசுவாசமுள்ளவனாக இருக்கிறான். அவனால் உலக செல்வத்தையும் சுகத்தையும் தேடுவதை விட முடியவில்லை, தேவனையும் விட முடியவில்லை. தடுமாறிக்கொண்டே இருக்கிறான், பலனற்று. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அதனால் பலன் தர முடியவில்லை. உண்மையான அன்பிருந்தால் மட்டுமே நாம் பலன் தர முடியும். இந்த கதை எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ஆபிரகாமை போல இழந்து பூரணப்பட்டு பலன் தருவோர் நம்மிடம் ஆச்சரியமாக இல்லவே இல்லை. தேவனை உண்மையாக தேடுகிறவர்கள் இல்லை எனலாம். நாம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நன்மை தேடுகிற வரைக்கும் பரலோகத்திற்கு தூரமானவர்களே. யோபு கடைசியில் எல்லாவற்றையும் இழக்க சம்மதித்த பின்பே தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவன் சன்மார்க்கமும் நீதியான நற்கிரியைகளும் அவர் பார்வையில் அலட்சியம் பண்ணப்பட்டன. இதைத்தான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தடுமாறி போகிறான். நம்மாலும் தான். நம் நற்கிரியைகளை தேவன் பார்ப்பதில்லை. நாம் எல்லாவற்றையும் இழக்க இடம் கொடுப்பதையே அவர் மதிக்கிறார் என்பதுதான் தேவநீதி என்று பவுல் அழைக்கிறார். சாலமோனின் ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியாத தேவநீதி இது. ரோமர் 1:17. இன்று விசுவாசத்திற்கென்று விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையான விசுவாசத்திற்கென்று. செத்த விசுவாசத்திற்கும் வெளிப்படாது சில காலம் நின்று காணாமல் போகும் விசுவாசத்திற்கும் தேவநீதி கிடைக்காது. எனக்கு என்ன கிடைக்கும் என்று தேடி அலையும் யாரும்
தேவநீதியை கண்டே பிடிக்க முடியாது. அவர்களால் எப்படி எல்லாவற்றையும் இழந்து தேவனை நேசிக்க முடியும்? அன்பின் தேவன் நம்மிடம் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார், பணத்தையோ ஊழியத்தையோ அல்ல. அவரை நாம் எவ்விதத்திலும் மகிமைப்படுத்த முடியாது. அவர் தேவன், நாம் மனிதர்கள். அவருக்காக இழந்து வாழ்வதை தவிர அவரை மகிமைப்படுத்த நம்மால் முடியாது. அவருக்கு உண்மையுள்ளவனே நித்திய ஜீவனை பெறுவானே ஒழிய அவரை நோக்கி அனுதினமும் கூப்பாடு போடுகிற எவனும் அவர் அருகே கூட போக முடியாது. தன்னை வெறுக்காதவர்கள் இவர்கள், தன் உறவினர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள் இவர்கள், தன் உடைமைகளுக்காக போராடுகிறவர்கள் இவர்கள். இவர்களால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நம் வாழ்க்கையை கட்டுகிறோம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் மரத்தினாலும் வைக்கோலினாலும் கூட. நாளானது அதை வெளிப்படுத்தும், அக்கினி அதை பரிசோதிக்கும். நாம் கட்டியது நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம். மரமும் வைக்கோலும் எரிந்துவிடும். அவரை நேசிக்கிறவன் தன் கட்டடத்தை பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களினால் கட்டுகிறான். தன் ஜீவனை நேசிக்கிறவனோ வைக்கோலால் தான் கட்டுகிறான். அனுதினமும் மனம் திரும்பி கட்டியதையே திரும்ப கட்டி கொண்டு இருக்கிறான். வாழ்வில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. 1 கொரிந்தியர் 3:12-15 வசனங்கள் வரை. அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுவதில்லை. அவர்கள் கவலை கிடைக்காத ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது. அது தரும் சுகத்தை அனுபவிக்க ஏங்குவதன் மேலேயே இருக்கிறது. இவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அது தரும் பலனை மறுதளிப்பவர்கள். ஒரே காரணம்தான், ஜீவனை வெறுக்காமல் ஏமாற்றுகிறார்கள் தங்களையே. ஒரு சிலரே ஜீவனை வெறுப்பதால் கிறிஸ்துவைப் போல மாறுகிறார்கள். மிகச்சிலரே இவர்கள். அவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வாழ்த்துகிறேன். இந்த ஞானம் அநேகருக்கு புரிவதில்லை. 1 கொரிந்தியர் 3:3. யோபை போல மனசாட்சியின்படி உத்தமாக நடந்துவிட்டு யோக்கியம் பேசுகிறார்கள். யோபுவுக்கு கடைசியில் தான் புரிந்தது. அதன் பின்பே அவனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். மறைவான இந்த ஞானம் கண்டுபிடிப்பது மிக கடினம். வழியோ குறுகலானது, அதன் வாசலை கண்டுபிடிப்பது கடினம் என்கிறாரே இயேசு, மத்தேயு 7:14. அது இதுதான். யோவான் பத்மு தீவில் கிடக்கிறான் தனியாக. பவுல் தன்னை ஊர்வலத்தின் கடைசியில் அழைத்து செல்லப்படுகிற பபூனாக, வேடிக்கை பொருளாக ஆனோம் என்கிறார் 1 கொரிந்தியர் 4:9. எல்லாவற்றையும் இழந்ததால் இந்த நிலை. ஆனால் இவர்களிடமோ அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது மனுஷர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகையால் அமர்ந்திருந்து இதற்காக ஆகும் செலவை கணக்கு பாருங்கள். லூக்கா 14:31. செலவில்லாமல் தேவ ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அதிக செலவில்லாமல் நாம் தேவனை பிரதானமாக நேசிக்க முடியாது.